ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே அதிகமாக இருக்க ஒரு பொருளை விலை கம்மியாக கொடுத்து வாங்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இன்றைக்கி நடந்துச்சு. அது என்னென்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஒன்று வாங்கினேன். பாப்பா அதை எடுத்துகிட்டு வா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் தான், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு புது செப்பல் வாங்கினேன். இதோட ரேட்டு ஈசிபியில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. கேமராவில் தலையில் தருது. 299 போட்டிருக்கு. ஓகேவா? இது ஆஃபரில் 99ல் இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டோம், இது 99 தானா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கிடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நான் 500க்கு இதே மாதிரி ஒரு செப்பல் வாங்கினேன். ஸோ 99ங்கிறப்ப பயங்கர ஒர்த்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பில்லு போட்டதுக்கப்புறம் பார்த்தா நான் 500 கொடுத்தேன். பேலன்ஸு 45 ரூபா ரிட்டன் கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டால் டேக்ஸ் ரிட்டன் ஆகிடுச்சு, அதனால் இதோட ரேட்டு 95 ரூபா தான் அப்படின்ட்டாங்க. செம்ம ஷாக்கு. 99 ரூபாங்கிறப்போ ஒரு ஷாக்கு, 95 ரூபானோன்னா இன்னும் ஷாக்கு. செம்ம ஹாப்பி, பயங்கர ஒர்த்து அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். புது செப்பல் தான், அதான் கையில் வச்சுருக்கேன், இன்னும் போடலை. ஓகேவா? போட்டு பார்த்து தான் வாங்கினேன். புது செப்பல் தானே, அதனால தான் கையில் வச்சுருக்கேன். ஓகேவா? வீடியோவில் காமிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கா? நிறைய திங்ஸ் இருக்குது, கம்மியாகவும் கிடைக்கிது. ஸோ நம்ம சர்ச் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது நிறைய காசு சேவ் பண்ண முடியும். நான் எல்லா பொருளுமே ஆன்லைனில் வாங்கும்போது கம்மியாக தான் வாங்குவேன். முடிஞ்ச அளவு ஆன்லைன் ஆஃப்லைன் எதுவாக இருந்தாலும் அந்த கம்மியாக வாங்கும்போது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கா? சர்ச் பண்ணி வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.